அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, 313 நாட்கள் வீரமிகு போராட்டம். அமெரிக்காவும் அதிலிருந்து அடிக்கடி இஸ்ரேல் வந்து பார்த்துவிட்டு திரும்பி சொல்லுகின்ற, வெறுங்கையோடு திரும்பி சொல்லுகின்ற அமெரிக்க அமைச்சர்கள், இராணுவ வீரர்கள், உளவு பார்ப்பவர்கள் எல்லாத்துக்கும் இடையே வெறுங்கையோடு 319 நாட்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இதில் தினமும் சில அப்பாவிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்படி அப்பாவிகள் கொலை செய்யப்படுவதை பற்றி அந்த அப்பாவிகளிடமே கேட்டபோது, உலகின் ஏதேனும் ஒரு பகுதியில் சென்று அகதிகளாக வாழ்வதற்கு பதிலாக இங்கேயே அலக்கழிந்து வாழ்வது, எங்கள் சொந்த பூமியிலே மடிவது என்பது எங்களுக்கு சொர்க்கத்தில் அதிகமான நற்கூலிகளை பெற்றுத் தருவது என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். தோட்டத்து துளும்பர்களாகவும், அமெரிக்காவின் அடிவரடிகளாகவும், அரபு நாடுகளின் எடுபிடிகளாகவும் வாழ்கின்ற பலர் அடிமைகளாவது வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அது பாலஸ்தீன மக்களுக்கு அறவே பொருந்தாது. 100+10 ஆண்டுகள் அவர்கள் இதே இஸ்ரேலினுடைய படுகொலைகளை சந்தித்தும், அகதிகள் முகாம்களுக்கு சென்றவர்கள் நிலையை அவர்கள் அறிந்தும், இப்பொழுது வீர மரணம் அல்லது வெற்றி என்ற நிலையை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக வருகின்ற வல்லரசுகளையும் கொண்டு இந்த இஸ்ரேல் என்ற மிகப்பெரிய கூட்டுப்படுகொலை அல்லது இனப்படுகொலையின் தலைவனால் எதையுமே சாதிக்க முடியவில்லை. நேற்று ஒரு 6 பிணங்கள், அழைத்து செல்லப்பட்டவர்களின் பிணங்கள் 6 பேர் இறந்தார்கள் என்று சொன்னோம். அதற்கு எத்தனையோ கதைகளை கட்டினார்கள். நாங்கள் ஹமாஸை தான் அழித்தோம், நாங்கள் இவர்கள் இருப்பதை தெரிந்து அவர்களை தாக்கக்கூடாது என்று தான் தாக்கினோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இன்று அவர்களுடைய புகைப்படங்களோடு பெயர்களோடு அனைத்துமே வெளியே வந்திருக்கிறது. இந்த பொய் நிர்மூலமாகி இருக்கிறது. இந்த 319 நாளில் பல ஆயிரக்கணக்கான பொய்களை நெத்தன்யாஹுவும் இஸ்ரேலிய இராணுவமும் கட்டவிழ்த்து விட்டது. அதில் ஒன்றாகவே இது அமைந்தது. இன்று அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நம்மளுடைய இந்த காசா போரை நிர்வகிப்பதில் இப்படி சில நிகழ்வுகள் நடந்து விடுகின்றன என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்களுடைய அமைச்சரில் ஒருவர் சேனல் 13க்கு கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார், எல்லா காசா பிரிஸ்னஸும், எல்லா அழைத்து செல்லப்பட்டவர்களையும் நாம் இராணுவ நடவடிக்கையின் மூலம் மீட்டுவிட முடியாது என்பதுதான் யதார்த்தம் என சொல்லியிருக்கிறார். தோல்வியை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக அங்கே போராடுகின்ற மக்களுக்கு இவர்கள் தருகின்ற ஒரே பதில், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல பிணங்களை தருகின்றோம் என்பதுதான். அடுத்தது, இவர்கள் ரஃபாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல ஜல்லன் சுல்தான் பகுதியில் வளைத்து வளைத்து அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். அல் கராரா ஏரியா, கான் யூனிஸினுடைய வடக்கு பகுதி, அங்கேயும் நேரடியாக தாக்கியிருக்கிறார்கள். 9 மெர்காவா 4 வகை டாங்கிகளை அழித்திருக்கிறார்கள். D9 புல்டோசர்களை மூன்றனவற்றை எரித்து அழித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இருந்த ஒளிந்து வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் நிறைய பேர் விரட்டி வயப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த பிணங்களோடு சேர்த்து அவர்களையும் ஹெலிகாப்டர்கள் அழைத்து சென்றிருக்கின்றன. அடுத்து, நெத்தன்யாஹு இத்தனைக்கும் எதிராக, நான் ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்பதற்குத்தான் மிக முக்கியமான அளவில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை நையாண்டியும் நக்கலும் பண்ணக்கூடிய அளவில் ஒரு 3 பகுதிகளை கொண்ட ஒரு சினிமா காட்சி போல ஒரு வீடியோவை ஹமாஸ் போராளிகள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அவங்க அங்கே சினிமா ஷூட்டிங்லாம் நடத்துகிறாங்க போல தெரியும். அதில் முதல் பகுதியில் ஹாஸ்டேஜஸை சேர்ந்த சிலர் வந்து முறையிடுகிறார்கள். அந்த முறையீட்டில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஒப்பந்தத்தை செய்து எங்களை மீட்டு விடு,
என்று சொல்லுகிறார்கள். அடுத்து சில அந்த ஹாஸ்டேஜஸ், அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள், ஆலன் ஸ்ரோங் என்பவர் சொல்லுகிறார், அவருடைய தலைமையில் சிலர் சொல்லுகிறார்கள், நீ எங்களை மீட்டு விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாய், நம்பிக்கையை ஏற்படுத்தினாய், அந்த நம்பிக்கையை நீ கெடுத்து விட்டாய். இன்று உன்னாலேயே கொலை செய்யப்பட்டவர்கள் 50 எட்டுகிறது. இன்னும் எங்களுக்கும் இதே கதிதானா என்று சொல்லிவிட்டு எங்களுடைய குடும்பத்தினரே என்று டெல்லவீவிலையும் இதர பகுதிகளிலும் வாழ்கின்ற தங்களுடைய குடும்பத்தினரை அழைத்து, நாங்கள் உங்களோடு தான் இருக்க விரும்புகிறோம், ஆனால் அது முடியாது என்ற நிலையைத்தான் நத்தியான்ஹூ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய சொந்த நலன்களை முன்வைக்கிறாரே தவிர நம்மையோ நம்மளுடைய வாழ்வை பற்றியோ அவர் கவலைப்படவில்லை. முடிந்தால் சந்திப்போம் என்று சொல்லுகிறார். இறுதியிலே அமெரிக்காவிலே இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர் 6 பேர் இருக்கிறார்கள். அமெரிக்கா இவ்வளவு சவுடால், இவ்வளவு கிரீன் லைட்டு, ரெட் லைட்டு, சீஸ்வேர் உடனேயே என்றெல்லாம் கூப்பாடு போடுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த யூதர்கள் 6 பேர், அதாவது சியோனிஸ்டுகள் 6 பேர் இந்த அழைத்து செல்லப்பட்டவர்களில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக மண்டியிட்டு பார்த்தார்கள். 3 முறை திடீர் தாக்குதல்களை நடத்தி பார்த்தார்கள், எதுவுமே நடக்கவில்லை. அவர்களும் எங்கள் நாடும் கைவிட்டு விட்டது, இஸ்ரேலும் கைவிட்டு விட்டது என்ற பாணியில் அந்த வீடியோ முடிகிறது. அதை கடைசியாக ஒரு பகுதியை சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் ஒரு கிளைமேக்ஸ் போல் அமைகிறது. நத்தியான்ஹூ மீண்டும் தோன்றுகிறார். நான் முடிந்த வரைக்கும் எல்லா வகையிலும் உழைத்து கொண்டிருக்கிறேன், அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறோம் உங்களை மீட்பதற்கு என்று சொல்லுகிறார். அதோடு முடிகிறது. எப்போ? நேற்று 6 பேரோட பிணங்களை அவர் புரட்சி சென்று விட்டு தன்னுடைய தாக்குதலில் நடந்த தவறு என சொல்லிவிட்டு, உன் தாக்குதலில் 1-2 தவறா நடக்கிறது, உன்னுடைய இராணுவத்தினரே 100க்கும் மேற்பட்டவர்களை நீ உன்னுடைய அயன்டோமும் இதர வான்வழி தாக்குதலை தடுக்கின்ற இன்டர்செப்டர்ஸும் முந்தானால் ஒரு 14 பேரையும் கொலை செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எதை தின்னால் பைத்தியம் தெளியும் என்பது தெரியாமல் ஊருக்கு ஊர் உங்கள் இராணுவமா ஹமாஸ் போராளிகளா என தெரியாமல் நீங்கள் தாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆக இதுதான் அங்கே நிகழ்வு. நெட்சாரிம், ஆக்சிஸ் ஆஃப் நெட்சாரிம் நேற்று நாம் சொன்னது போல ஆக்சிஸ் ஆஃப் டெத் என்று ஆகிவிட்டது. ஆனாலும் நத்தியான்ஹூ நேற்று நெட்சாரிமே நான் உடவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நெட்சாரிமில் போனால் உங்கள் ஊர் பிணம் நிறைய கிடக்கிறது, அள்ளி கொண்டு வரலாம். அடுத்து இஸ்ரேல் தன்னுடைய ஏற்பாடுகளில் சிலவற்றாக ஒரு 15,000 இராணுவத்தை, ரிசர்விஸ்டுகளை, அதாவது எக்ஸம்டட், நீங்கள் எல்லாம் இராணுவ பணியில் இருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர்களை உடனேயே பணிக்கு வர வேண்டும், உங்களுக்கு எந்த எக்ஸம்ஷனும் எந்த விதிவிலக்கும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. அது எந்த நிலையில் அறிவிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் பலர் ராஜினாமா செய்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த ராஜினாமாவின் வேகம் அதிகப்படுகிறது என்று சொன்னால், இன்று சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அந்த இராணுவத்தின் ஒருங்கிணைந்த தளபதியாக இருக்கின்ற ஹெர்சி ஹெல்வி, நானும் உடனேயே ரிசைன் பண்ணுவதாக இருக்கிறேன், ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லை என்று சொன்னால் நான் இந்த படைகளை வழிநடத்துவது அவர்களை ஹமாஸ் கைகளிலே பிணையாக பலியாக கொடுப்பதற்கு என்றுதான் ஆகிவிடுகிறது, ஆகவே நானும் ரிசைன் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்கள். உடனே நத்தியான்ஹூ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற அடிப்படையில் நான் ஹெர்சி ஹெல்வியையும் ஜோ கேலண்டையும் பதவிகளில் இருந்து நீக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த குழப்பத்துக்கு இடையே தான் 15,000 இராணுவத்தினரை அவர்கள் கேட்கிறார், உடனேயே வர வேண்டும், எந்த விதிவிலக்கும் கிடையாது என்று. இதற்கு முன்னால் ஒரு 3 மாதங்கள் அல்லது 4 மாதங்களுக்கு முன்னால் இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை செய்தது. நாங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய ஏரியாவுக்குள்ளால் லெபனானை பிடிக்க தயாராகிவிட்டோம், 3,50,000 படை வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள், 50,000 பேர் இதற்காகவே பயிற்சி செய்யப்பட்டவர்கள், ஹிஸ்புல்லாவினுடைய பூமியை ஆக்கிரமிப்பதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாங்கள் தயாரித்து சிறப்பான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம்,
அவர்களினோட எங்களுடைய முழு திட்டத்தை அமெரிக்காவிடம் கொடுத்து விட்டோம், அமெரிக்கா சரி என்று சொல்லிவிட்டது என்று சொன்னார். இது அவர் அமெரிக்காவுக்கு சென்று அந்த நாடாளுமன்றத்திலே பொய்யையும் புறந்துரைகளையும் கட்டவிழ்த்து விட்டாரே அதற்கு முன்னால். இப்பொழுது அந்த 3,50,000 பேர் எங்கே போனார்கள்? ஹிஸ்புல்லா ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளுது. 1,00,000 பேரை வடக்கு இஸ்ரேலில் அப்படியே அசைய விடாமல் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஹிஸ்புல்லானுடைய தாக்குதலுக்கு நீங்கள் வந்தால், ஹிஸ்புல்லா நேற்று மட்டும் 225 ராக்கெட்டுகளை அனுப்பியிருக்கிறது. இஸ்ரேலினுடைய ஆக்குப்பைடு பாலஸ்தீன் என்று எல்லோரும் வர்ணிக்கின்ற, ஆக்கிரமிக்கப்பட்ட, எல்லோரும் என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதி, பாலஸ்தீனுடைய பகுதியில் 20 கிலோமீட்டர் அளவுக்கு இஸ்ரேல் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது, உடனே ஒரு மிசில் வந்து தாக்கும் என்பதை உறுதி செய்து இருக்கிறார்கள். வான்வெளி தாக்குதல் வழியாக 20 கிலோமீட்டர்களை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நித்தமும் பழைய இலக்குகளை தாக்குகிறார்களே என்று நாம் எண்ணினால், இரவோடு இரவாக புது இராணுவ நிலையங்களை ஏற்படுத்துகிறார்கள். அது உடனே தகர்க்கப்படுகிறது. அந்த 20 முதல் 25, சில ஊடகங்களின் கணக்குப்படி 25 கிலோமீட்டர் வரைக்கும் தன்னுடைய எல்லைக்குள் வைத்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் விட அதிகமாக 1,00,000 இராணுவத்தினரை அங்கே அது அசைய விடாமல் பார்த்து கொள்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த 15,000க்கு அவர்கள் ஒப்பாரி வைத்து கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள். அந்த 1,00,000 பேரையும் காசாவுக்குள்ளால் அனுப்பி அவ்வளவு கபலீகரங்களையும் பண்ணியிருப்பார்கள். இதற்கு அவர்கள் தனியாக நன்றியும் சொல்லியிருக்கிறார்கள் போராளிகள் குழுக்கள். இப்பொழுது இங்க அவர்கள் அசைய விடாமல் வைத்ததில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், பல எலிகள், ராட்ஸ் என்று தான் சொல்லுகிறார்கள், ஆனால் அவை மிக பெரியதாக இருந்தது என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லுகிறார்கள். அது கடித்து பலரை குதறி இருக்கிறது. காலையில் திடீரென்று முழித்து அவர்களுடைய சத்தம் கேட்டு முழித்து பார்த்த இராணுவ வீரர்கள், இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லுகிறார்கள், முகமெல்லாம் இரத்தமாக இருந்தது, காதையும் மூக்கையும் கடித்திருக்குது என்று. காயம்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எலிகள் எங்களையே சாப்பிட வந்தது என்று. சஃபத்தில் இருந்த, அதுதான் லெபனானுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையை இயக்கி கொண்டு இருக்கிறது. லெபனான் நினைத்தார் ஒரே நிமிடத்தில் அந்த மருத்துவமனையை அழித்திருக்கலாம். ஆனால் மருத்துவமனை ஆனதால் தன்னுடைய இஸ்லாமிய விளிமியங்களுக்கு உட்பட்டு அதை தாக்கவில்லை. அங்கே மருத்துவத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே மருத்துவத்துக்கு சென்ற மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இது மாதிரி ராட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணும், தொற்று நோய்களை உருவாக்குவதை பார்த்திருக்கிறோம், கடிக்கும், ஆனால் இவ்வளவு ஆழமாக விஷம் உள்ளே இறங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, 8 பேர் இறந்து விட்டார்கள் என்று சஃபத் மருத்துவமனை அறிக்கை விடுகிறது. ஆனால் இஸ்ரேல் 2 பேர் தான் இறந்தார்கள் என்று சொல்கிறார். ஒரு முகாம், அவர்களுக்கு அங்கே எந்த அசைவும் பண்ண முடியாது, பண்ணினால் உடனே ஹிஸ்புல்லாவுடைய ராக்கெட் அவர்களை காவு கொள்ளும். இது வரைக்கும் 200 பேர் வரைக்கும், ஒரு 200 இராணுவத்தினர் வரைக்கும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் பிறக்கி சென்றிருக்கின்றன. அதே போல நேற்று கோலான் ஹைட்ஸில் 210 டிவிஷனை அழித்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு பதிலாக என்று சொன்னால், இஸ்ரேல் ஒரு 8 இடங்களை லெபனானுக்குள்ளால் சேர்ந்து தாக்கி இருக்கிறது. அதில் ஒரு பைக்கில் தனியாக போனவரும் இறந்திருக்கிறார். தொடர்ந்து அது கிராமப்புறங்களை தாக்கியதில் 16 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்பது ஹிஸ்புல்லாவினுடைய அறிக்கை. இப்பொழுது ஜல்லல் ஆலம், அல் மராஜ், ரம்யா சைட்டு புதிதாக ஒரு இடத்தை தங்களுடைய தாக்குதலின் எல்லைக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி என்று சொன்னால், அக்ரி வரைக்கும், அதாவது டெல்லவில் இருந்து 114 கிலோமீட்டர் வரைக்கும் வான் ரீதியாக தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் புதுசாக இன்னும் சில இடங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது கட்சாவியா பேஸ் என்பதை சேர்த்திருக்கிறார்கள். சிமோர் என்ற ஒரு பேஸை என்ற தளத்தை இடையிலே சேர்த்தார்கள். அதை நாம் உங்களுக்கு சொன்னோம். அதே போல மெட்சாவு என்ற ஒரு ஏரியாவை என்ற ஒரு பகுதியை சேர்த்தார்கள். இப்படி புது புது பகுதிகளில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் இல்லாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடைவெளியில் 80,000 பேர் தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு போய்விட்டார்கள். 60,000 இண்டஸ்ட்ரி இயங்க முடியாமல் அவர்களெல்லாம் டெல்லவியிலே காம்பன்சேஷன் பெட்டிஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் உங்களுக்கு செய்திகளை நாளும் சொல்லி வருகின்றோம்.
அதாவது இப்பொழுது மீட்லா செட்டில்மெண்டில் இருந்த இராணுவ வீரர்கள் ஒரே அடியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினர் ஒரே அடியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நகாரியாவுக்கு பக்கத்தில் உள்ள காபிரி என்ற இடத்தை ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதல் எல்லைக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறது. இப்படி மெல்ல மெல்ல தொடர்ந்து அவர்கள் பல இடங்களை தங்களுடைய வான்வெளி தாக்குதல் வழியாக கையகப்படுத்தி வருகின்றார்கள். இஸ்ரேலுக்கு தினமும் அது முயற்சி செய்த நிலையிலும், தினமும் அது முயற்சிகளை மேற்கொண்ட நிலையிலும் வான்வெளியை தாக்குதலை தடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை. இதனால் இப்பொழுது டெல் அவீவில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்மாயில் ஹனேயாவும் ஃபஹத் ஷுக்கூரும் ஒரே நாளில் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் எங்களை நித்தமும் கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் தூக்கம் இல்லாமல் எதிர்பார்த்து ஏமாந்து விரக்தியப்பட்டு மருத்துவமனைகளில், மனநல மருத்துவமனைகளில் இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். The occurrence of an incident is more better than the expected occurrence. ஒரு நிகழ்வு நடந்து விடுவது, ஒரு பேரழிவு நடக்கும் என எதிர்பார்த்து இருப்பதே அந்த பேரழிவு நடந்து விடுவதை விட கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி தூக்கமில்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். அதுபோல இஸ்ரேலுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய தலைவலி இப்பொழுது வெஸ்ட் பேங்க். மேற்கு கரையிலே நைட் மேரிஸ் என்று சொல்லக்கூடிய இரவிலே எழுந்து ஐயோ ஐயோ என்று ஒப்பாரி வைப்பதும் வெளியே ஓடுவதுமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது போராளிகள் இரவில் தான் தாக்குகிறார்கள். இவர்கள் பகலிலே காவல்துறை, இராணுவம் இவற்றின் பாதுகாப்போடு வந்து கொள்ளையடிக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு அவர்களை தாக்கி விடுவது என்று தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இதில் இவர்கள் கண்ணை பொத்தி கொண்டு பகல் நேரத்தில் கைது செய்வதும், பகல் நேரத்தில் துப்பாக்கி சூடுகளை நடத்தி அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொலை செய்வதும் என்ன செய்கிறது என்று சொன்னால், எப்படியாவது அடிமையாக இங்கே வாழ்ந்துவிட்டு போவோம் என்று பார்ப்பதற்கு பதிலாக மாறாக ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்று சொன்னால், எஞ்சி இருப்பவர்களும் இதில் இந்த போராளிகள் குழுவோடு சேருகிறார்கள். நான் ஆரம்பத்திலே இங்கு நமது இந்து பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையை உங்களுக்கு ஒரு காணொலியாக தந்தேன். காசாவில் தான் யுத்தம் அவர்கள் தொடங்கியது. வெஸ்ட் பேங்கு பாலஸ்தீன அதாரிட்டி கீழே உன்னுடைய அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அவர்களை நீ எப்படி நடத்தினாய் என்று. இப்பொழுது வேறு வழி இல்லாமல் பாலஸ்தீன அதாரிட்டிக்குள்ள உள்ள ஃபத்தாவும் ஆயுதங்களை எடுத்துவிட்டு இறங்கிவிட்டார்கள் போர்க்களத்தில். வெஸ்ட் பேங்கில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஜோ கேலண்ட் நேற்று அறிக்கை விட்டு இருக்கிறார். நாங்கள் காசாவின் பல பகுதிகளிலிருந்து இராணுவத்தை மீட்டு மேற்கு கரையில் கொண்டு வருவோம். ஏனென்று சொன்னால் அங்கிருந்து ஆயுதங்களுடன் டெல் அவீவில் வந்து தாக்கிட்டு போய்விடுகிறார்கள் என்று இன்னொரு மாபெரும் கதையை கட்டிவிட்டு இருக்கிறார்கள். டெல் அவீவில் தாக்குதல் நடத்தியவர்கள் மார்டேர் என்று சொல்லக்கூடிய விதாயின் அட்டாக்கை நடத்துபவர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். கழுத நீதானே அறிக்கை விட்ட, தாக்கி விட்டு ஓடி விட்டார்கள் என்று. அதன் பிறகு அவர்கள் தற்கொலைப்படை என்று எப்படி நீ பேசுவாய்? அவர்கள் அதை மறுத்து இருக்கிறது ஹமாஸ். இல்லை, எங்கள் போராளிகள் அங்கே இருக்கிறார்கள் என்று. இதற்கு பிறகு இஸ்ரேலிய இராணுவம் ஒன்றை சொல்கிறது, நாங்கள் பல பல பெரிய அளவில் ஆயுதங்களை கைப்பற்றினோம் என்று. அதற்கு போராளிகள் குழுக்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். கடலில் விழுந்த டிராப் இன் த ஓஷன், கடலில் விழுந்த ஒரு நீர்த்துளி அளவுக்கு கூட நீ கைப்பற்ற முடியவில்லை. நாங்கள் ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், உன்னை தாக்கி கொண்டிருக்கிறோம். இதில் டெல் அவீவில் நடந்ததுக்கு பல கதைகளையும் பல பொய்களையும் சொன்னாலும் அங்கே இருக்கின்றவர்கள் சொல்வது பதட்டம் பதட்டம் பதட்டம். இந்த பதட்டத்தில் இருந்து வெளியே வருவதற்கு முன்னால் ஜோர்டான் வேலியிலே ஆரம்பித்து விட்டார்கள். ஜோர்டான் பள்ளத்தாக்கிலே நேற்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் முதலிலே சீண்டி விட்டு இருக்கிறார்கள். பிறகு நன்றாக வாங்கி கட்டி கொண்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடி இருக்கிறார்கள். ஆனால் இத்தனையும் நடந்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரேலிய இராணுவத்தை பார்த்து இஸ்ரேலிய மக்கள் கேட்கிறார்கள், போக்குவரத்து சாலைகளை கூட உங்களால் பராமரிக்க முடியவில்லையா? நாங்கள் பாதுகாப்பாக போக முடியவில்லையே, 100 அடிக்கு ஒரு செக் போஸ்ட் வச்சிருக்கியோ, அதையெல்லாம் தாண்டி எப்படி போராளிகள் வந்து எங்களுடைய வாகனங்களை தாக்குகிறார்கள் என கேட்டிருக்கிறார்கள். ஆக காசாவில் இருந்து தோற்று ஓடுவது என்று அவர்கள் எப்பொழுதுமே சொல்வதில்லை. காசாவில் இருந்து வெளியே வருவார்களாம், ஆனால் மேற்கு கரையில் அவர்களுடைய படைவீரத்தை காட்டுவார்களாம். அடுத்தது, நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற வாகனங்கள் உள்ளே நுழைந்திருக்கிறது.
போதுமான அளவுக்கு எரிபொருட்களை கொண்டு வந்து இருக்கின்றது. அதனால் மருத்துவமனைகள் எல்லாம் ஓரளவுக்கு இயங்குகின்றன. மருத்துவமனைகளை இயக்குவதில் மிகப்பெரிய தந்திரங்களை உடையவர்களாகவும் யுக்திகளை உடையவர்களாகவும் போராளிகள் இருக்கிறார்கள். அறவே அடித்து துவம்சம் பண்ணி ஆம்புலன்ஸையும் சேர்த்து ஆம்புலன்ஸ் டிரைவரையும் சேர்த்து இவர்கள் கொலை செய்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவமனைகளை இயக்குகிறார்கள். இப்பொழுது மலேசியா, ஈராக் இங்கே போகிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்டாவது அங்கே செய்ய முடிகிறது. இத்தனை தினமும் குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் இராணுவத்திற்கு இடையே இது அவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. எரிபொருட்கள் வந்து விட்டதாக அறிவித்தார்கள். எல்லா மருத்துவமனைகளும் ஓரளவுக்கு இயங்குகிறோம், ஆனால் இது போதாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஹியூமானிட்டேரியன் எய்டும் வந்துருக்கு. எப்படி வந்துன்னு தெரியல. அந்த வாசல்கள் 2 இருக்கின்றன பாருங்கள். ஒன்று ரஃபா, இன்னொன்று அபு கரீம் சலூம். இந்த 2க்கும் மேல் வழியாக வர முடியாது. ஆனால் கீழே இருக்க சுரங்கப்பாதைகள் வழியாகத்தான் வர முடியணும். பிலாடெல்பியா ஆக்சிஸ் இஸ்ரேலுக்கு கையில் இருந்து போகிறது. ஏனென்று சொன்னால் நேற்று நெத்தன்யாஹு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார், பிலாடெல்பியா ஆக்சிஸையும் நெட்சாரிம் ஆக்சிஸையும் நாங்கள் விடமாட்டோம், பிடித்துக் கொள்வோம் என்று எகிப்து அறிக்கை விட்டு இருக்கிறது. நீ உடனேயே பிலாடெல்பியா ஆக்சிஸிலிருந்து வெளியே போகவில்லை என்றால் நாங்கள் வேறு விதமான முடிவுகளை எடுக்க வேண்டியது வரும் என்று. இதே எகிப்திடமிருந்து பிலாடெல்பியா ஆக்சிஸை அது கைப்பற்றி இருக்கிறது இஸ்ரேல். அது மட்டுமல்ல, இந்த போரில் தான். அது மட்டுமல்ல, அது எகிப்திடம் என்ன சொன்னது என்று சொன்னால், நீ பிலாடெல்பியா ஆக்சிஸுக்குள்ள தடுப்புச் சுவர்களை எழுப்பி உணவுப் பொருட்களோ ஆயுதங்களோ எரிபொருட்களோ காசாவுக்கு உள்ளால் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னது அத்தனையும் தூக்கி வெளியே போட்டுவிட்டு இப்பொழுது இஸ்ரேல் எச்சரித்து இருக்கிறது. நீ ரப்பாவில் இருந்தும் குறிப்பாக பிலாடெல்பியா ஆக்சிஸில் இருந்து வெளியேற வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னால் சொன்னேன், இந்த அரபு நாடுகளை ஈரான் சந்தித்து பேசும்போது சொன்னது, ஜோர்டான் கேட்கவில்லை என்றால் உன்னுடைய தளங்களை நாங்கள் பயன்படுத்துவோம், அதற்காக உன்னை தாக்குவதற்கும் தயங்க மாட்டோம் என்று. அதே போல சவுதி அரேபியாவினுடைய எல்லா வான்வெளி தாக்குதல் தளங்களையும் நாங்கள் தடுத்து வைத்துவிட்டு தான் எங்களுடைய தாக்குதலை நடத்துவோம் என்று சவுதியையும் சொன்னது. சவுதி மன்னர், என்னுடைய உயிருக்கும் என்னுடைய நாட்டுக்கும் பேர் ஆபத்து ஒன்று வந்திருக்கிறது, நீங்கள் என்ன இஸ்ரேலிடம் ஒப்பந்தம் போட இழுத்தடிக்க சொல்லாதீர்கள் என்று சொன்னதையும் நாம் சொன்னோம். அந்த நேரத்திலே நான் சொன்னேன், எகிப்தை அவர்கள் அமைக்க வாசிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எகிப்தின் கீழ்த்தளங்கள் வழியாகத்தான் உணவுப் பொருட்களும் அவர்களுக்கு தேவையானது வந்து கொண்டு இருக்கிறது என்று. இப்பொழுது 40 பேர் நோயாளிகளாகவும் அவர்களை கவனிப்பதற்காக 86 பேரும் மலேசியா சென்றிருக்கிறார்கள். அவர்களும் எகிப்தின் வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது எகிப்து இப்பொழுது உடனடியாக கோபத்துக்குரியதாக இல்லை என்பது தெரிகிறது. அடுத்தது, கலிபோர்னியாவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுக்கு எதிராக போராடினால் அது ஆதரவாக போராடினால் அது குற்றம் என்று. அடுத்தது, போலியோ வேக்சின். இப்பொழுது போலியோ வேக்சின் தேவைப்படுகிறது காசா பகுதிக்கு என்று சொல்லி அது 25, 26 வந்துவிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டணத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையை இந்த பூமியில் இருந்து முற்றாக துடைத்தெறிய வேண்டும் என்று இஸ்ரேலிய ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர் பேசியிருக்கிறார்கள். இப்படி இவர்கள் கோபம் ஒரு புறம், கோழைத்தனம் ஒரு புறம், சவுடால்கள் ஒரு புறம் என்று இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது என்றே தான் நினைக்க வேண்டும். இந்த நிலையில் பிளிங்கன் வந்தார் போனார் வருங்கையோடு யாருக்கும் நெத்தன்யாஹு பணிய மாட்டார், அதை இஸ்ரேலர்கள் சொல்லுகிறார்கள். அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையும் சொந்த பதவியும் தான் பார்க்கிறானே தவிர அவன் இஸ்ரேலுக்காக உழைக்கவில்லை என்பது நேற்று எல்லா ஹீப்ரு மொழி பத்திரிகைகளிலும் வந்திருக்கிறது. அதை நமது ஆங்கில இதழ்கள் எடுத்து வெளியிட்டு இருக்கின்றன. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வருகிறோம். வாழ்க்கை தவானால்